Hi friends, வணக்கம் and welcome to Triple M Painting Works. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன வண்டி பார்க்க போறோம்னா இந்த அசோக் லேலண்ட் தோஸ்த் ஐஸ்கிரீம் வண்டி. பாருங்கள் வண்டியில் என்னென்ன வேலை இருக்குது, வண்டி எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு இன்ட்ரோ கிளிப்ஸில் பார்த்துருப்பீங்க ஹைலைட்ஸில். ஸோ அந்த மாதிரி தான் தரமாக பக்காவாக ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வண்டி எப்படி தரமாக ரெடி பண்ணு தெரியும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள் வண்டியில் என்னென்ன வேலை இருக்குது பாருங்கள். இந்த ஆங்கிள்லாம் கட்டிக்கிறாங்க போல, போன வருஷம் புது வண்டி, ஃபஸ்ட் ஸ்டெப்ஸி வண்டி. ஸோ ஆங்கிள்லாம் கட்டியிருக்கிறாங்க, ஆங்கிள்லாம் மொத்தம் ஃபுல்லாக ரஷ்ட்டு. ஏன்னா இந்த ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால வண்டி ஃபுல்லாக ரஷ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ சைடில் பாருங்கள், சைடில் ஆங்கிள்லாம் கட்டிக்கிறாங்க. அது ஃபுல்லாக மெட்டல் பேஸ்ட்டு போட்டு பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பட்டி போட்டு வண்டிக்கு பெயிண்ட் அடிப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வண்டி எப்படி ரெடி பண்ணணும்னு தெரியும். பின்னாடிலாம் அந்தளவுக்கு வேலை எதுவுமே இல்லை, டோரில் சின்ன சின்ன கிராச் தான் இருக்குது, அதெல்லாம் பட்டி பார்த்துடும். இந்த ஆங்கிள் தான் மொத்தமாக ரஷ்டாக இருக்குது, அதுதான் மேஜர் ஒர்க்கு. அது ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணி தரமாக ரெடி பண்ண போகிறேன் இந்த வண்டியை. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட்டிலாம் பார்த்து பேஸ் கோட் அடித்தாச்சு வண்டியை. பேஸ் கோட் அடித்து இப்போது ஃபைனல் கோட் அடிக்கிறோம். அடிக்கும்போது பாருங்கள், அந்த ஃப்ரீஜர் பாக்ஸில் வந்து பெயிண்ட்லாம் படாத மாதிரி மொத்தமாக அட்டை வச்சு கவர் பண்ணிவிட்டு பக்காவாக அடிப்போம். கேபின் ஃபுல்லாக அந்த பர்தா போட்டு மாஸ்க் பண்ணியாச்சு. ஏன்னா கேபின் பெயிண்டிங் கிடையாது, தொட்டி மட்டும்தான் பெயிண்டிங்கு. ஸோ அதனால் பாருங்கள் ஃபுல்லாக மாஸ்க் பண்ணி தெளிவாக பக்காவாக அடிக்கிறோம். பெயிண்ட்டும் பிராண்டட் பெயிண்ட்டு, அந்தளவுக்கு பக்காவாக தெளிவாக குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வண்டியோட அவுட்புட் மட்டும் பாருங்கள், அதில் தரமாக ஒரு மாசாக ஒரு தெளிவாக இருக்கும் பாருங்கள் வண்டி வீடியோட அவுட்புட் பாருங்கள். ஸோ வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். வண்டி மொத்தமாக பெயிண்டிங் ஒரு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த கேபினுக்கு போட்ட அந்த தார்பாய் மொத்தமாக ரிமூவ் பண்ணிட்டோம் பாருங்கள். ரிமூவ் பண்ணிட்டப்புறம் பாருங்கள் வண்டி தொட்டி கலரும் கேபின் கலரும் வந்து பக்காவாக சிங்க் ஆகுது பாருங்கள். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்டிங் சொல்கிறது. இந்த டச்சப் இருக்குது, தொட்டி மட்டும் பெயிண்டிங் அடித்தாலும் அந்த கேபினும் தொட்டி டிஃப்ரெண்ட்டு தெரியக்கூடாது, அந்தளவுக்கு தரமாக அடிக்கணும். அது நாங்கள் பக்காவாக பண்ணி கொடுப்போம். இந்த புது தொட்டி கட்டுறது அண்டு தொட்டி மட்டும் பெயிண்ட் டச்சப் பண்ணுறது, பெயிண்டிங்கு அடிக்கிறது, அதெல்லாம் தரமாக பண்ணுவோம் நாங்களாம். அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியாது கேபினுக்கும் தொட்டிக்கும். பாருங்கள் இந்த ஆங்கிள் மொத்தமாக ஸ்டாண்ட் பண்ணி பக்காவாக தெளிவாக பெயிண்ட் அடிச்சு பாருங்கள். இந்த ரஷ்ட்டு ஃபார்ம் ஆகிறது அந்த ப்ராப்ளமே இருக்காது. பாருங்கள் தொட்டியில் ஷைனிங் பாருங்கள், அந்த ஃபினிஷிங் பாருங்கள் தொட்டியில் அந்தளவுக்கு நைஸாக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி, அதுதான் ஒர்க்கு. ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி தரமாக பக்காவாக ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி கண்ணாடி மாதிரி பெயிண்ட் அடிக்கணுமா, எங்ககிட்ட எடுத்து வாங்க, தரமாக பக்காவாக பண்ணிடலாம். கீழே டிஸ்பிளேல என் நம்பர் கொடுத்துக்கிறேன், அண்ட் லொக்கேஷன் கொடுத்துக்கிறேன். உங்கள் வண்டி என்ன கலர் சொல்லி கால் பண்ணி புக் பண்ணி வச்சுக்கோங்க. எடுத்துன்னு வாங்க, பட்ஜெட் ப்ரைஸில் சூப்பராக ஒரு குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துடலாம், தெளிவாக பண்ணிடலாம். பாருங்கள் ஷைனிங் பாருங்கள், அந்த பக்கத்தில் இருக்கிற டாட்டாஸ் அப்படியே தெரிந்து பாருங்கள், பின்னாடி பெயிண்டில் டோரில் தெரிந்து பாருங்கள். அந்தளவுக்கு தெளிவாக குவாலிட்டியாக பெயிண்ட் அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பின்னாடி இருக்கிற சென்சாரு, அந்த டோர் லப்பரு, அது ஃபுல்லாகவே பக்காவாக மாஸ்க் பண்ணிவிட்டு தரமாக அடிப்போம். பாருங்கள் ஃப்ரிட்ஜர்லாம் ஒன்றும் பெயிண்ட் படாத மாதிரி தெளிவாக அடிச்சுக்கிறோம் பாருங்கள். ஆனால் ஃப்ரிட்ஜர் வந்து பெயிண்ட் அடிக்கல, கஸ்டமர் வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து மைக்கா ரெக்ஸின் நோட்டு இருந்தது. அண்ட் இந்த ஆங்கிள்லாம் பாருங்கள் பக்காவாக இருக்கு பாருங்கள்.
மொத்தமாக ரஷ்ட்லாம் ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ப்ரைமர் அடிச்சிருச்சதுனால தெளிவாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக இப்போ வண்டியை டெலிவரி கொடுக்க போகிறோம். அப்படியே ஃபைனல் ஒரு அவுட்புட் மட்டும் பாருங்கள். இந்த வீல் கப் பாருங்கள். போன ஒரு பால் வண்டி அடிச்சிருந்தேன் இதே மாதிரி மெட்டாலிக் ப்ரௌன் அடிச்சிருந்தேன், மெட்டாலிக் கிரே கலரு. உள்ள ரிம் வந்து சில்வர் கலரு, அந்த வெளியே கப்பு வந்து மெட்டாலிக் கிரே கலரு. அது சூப்பராக ஒரு லுக்காக இருக்குது, வண்டி சூப்பராக எடுத்து கொடுக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட், அவுட்புட் பாருங்கள் அண்டு எங்களோட குவாலிட்டி பாருங்கள். ஸோ இந்த பெயிண்ட் எப்படி இருக்குது, எங்கள் ஒர்க் எப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உள்ளே பாருங்கள், உள்ளே வந்து ஹேமர் டோன் பெயிண்ட்டு. ஏன்னா ஐஸ்கிரீமு ஃப்ரிட்ஜு அந்த ஜூஸில் ஏற்றுற வண்டி. ஸோ அதனால் உள்ளே ரஷ்ட் ஆகனால உள்ளே ஃபுல்லாக இந்த ஹேமர் டோனு ரஷ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுற பெயிண்ட். இது ரஷ்ட் ஆகாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்டில் குவாலிட்டி மட்டும் பாருங்கள், அதாவது தரமாக இருக்குது பாருங்கள். குவாலிட்டி அண்ட் ஷைனிங்கு அண்ட் ஃபினிஷிங்கு எல்லாமே பக்காவாக இருக்கும். அங்கே பாருங்கள் எந்தளவுக்கு தரமாக சென்சாரு டேஞ்சர் லைட்லாம் மாஸ்க் பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்கள். அதுதான் ஒர்க்கு, அதுதான் குவாலிட்டி. ஸோ உங்கள் வண்டி எடுத்துவாங்க இதே மாதிரி தரமாக பக்காவாக சூப்பராக ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி தரமாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த தரமான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.